உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மேசத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன், செவ்வாய், கும்பத்தில் சனி, சூரியன், புதன், மீனத்தில் ராகு. ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அவரோடு தன குடும்பாதிபதி சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பாகும். உடல் நலன் அற்புதமாக இருக்கும். மனதில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். வீடு மனை வாங்கும் யோகங்கள் இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். காரணம், சுக்கிரனும் அவரோடு இணைந்திருக்கிறார். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புண்டு. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். பஞ்சமாதிபதி சூரியன் சனியோடு இணைந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகளை தரலாம் என்பதையும் மறக்க வேண்டாம். ராகு 12இல் இருக்கிறார். விரயம், அதாவது எதிர்பாரா செலவுகள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வீட்டில் உள்ள முதியவர்களுக்கு சில பிரச்சனைகள், உடல்நலக் குறைவுகள் ஏற்படலாம். பரிகாரம்: வியாழக்கிழமை விரதம் நலம் பயக்கும். அடுத்தது ரிஷபம். பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைந்து உங்கள் தைரியஸ்தானத்தை ராசிநாதன் சுக்கிரன் பார்வையிடுகிறார். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். இடமாற்றங்களால் நன்மை உண்டு. வீடு அமையும் யோகமும் உண்டு. 10இல் உள்ள சனி உங்கள் தொழில் முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். புதிய தொழில்களை ஆரம்பிக்கும் வாய்ப்புகளை தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணி நிரந்தரம் பெறுவார்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகிவிடும். லாபம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் முடியும். வண்ணம் கிரகநிலைகள் இருப்பதால் முயற்சியை கைவிட வேண்டாம். புதன் பலவீனமாக இருக்கிறார். எனவே முன் யோசனையின்றி காரியம் செய்துவிட்டு வருத்தப்படுவீர்கள். எதனையும் நிதானமாக அணுகுங்கள். பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நட்பு பகை ஏற்படலாம். யாருடனும் தேவையற்ற விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம். அதிகப்படியாக செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு. உணவு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். பரிகாரம்: விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வெற்றி உறுதியாகும். வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமி வழிபாடு செய்து வரவும். அடுத்தது மிதுனம். அஷ்டமத்தில் சந்தித்த ராசிநாதன் புதன் சூரியனோடு இணைந்து பாகிஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். 9ஆம் இடத்தில் சனி இருப்பது இழந்து போன பல வாய்ப்புகளை திரும்ப கிடைக்க செய்யும். இதுவரை நீங்கள் செய்த முயற்சிகள், காத்திருத்தல்கள், இதற்கெல்லாம் பலன் கிடைக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் உங்களோடு வந்து இணையும். தடைபட்டு இந்த காரியங்கள் வேகமெடுக்கும். பெண்களால் சில சாதகங்கள் உண்டு. சுபகாரியங்கள் நடைபெறும். 10இல் உள்ள ராகு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார். குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பிறப்பதற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு சந்தான விருத்தி ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு. 8இல் செவ்வாய் இருப்பதால் உஷ்ண வார்த்தைகளை வீசுவீர்கள். அதனால் சில நெருக்கடிகள் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்பு உண்டு. சகோதரர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் நிகழலாம். சுகஸ்தானத்தில் கேது இருக்கின்றார். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனம் தேவை. வழக்குகள் மனச்சோர்வை தரும். பரிகாரம்: வாரம் ஒரு முறை அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். கடகம். பொதுவாக அஷ்டமச்சனியின் பாதிப்பில் சில கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கும் கடகராசி நேயர்களுக்கு யோகக்காரகனான செவ்வாய் உச்சம் பெற்று மகர ராசியிலிருந்து கடகத்தை பார்ப்பது சிரமத்தை குறைத்து முன்னேற்றத்தை அதிகரிக்கும். பொருளாதார நிறைவை உண்டாக்கும். புதிய வேலை முயற்சிகள் பலிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கிடைக்கும். வியாபாரம் தொழில் முன்னேறும். ஊதிய உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் ராசியை பார்க்கின்றார். அங்கே செவ்வாயோடு சுக்கிர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகிவிடும். குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். வாகனங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். உறவினர்களிடம் எச்சரிக்கையாக பழகவும். முன்கோபம் அதிகரிக்கும். அவசர முடிவுகளை எடுக்க நேரும். நினைவுத்திறன் குறையும். குறித்து வைத்து கொண்டு காரியம் செய்யுங்கள். எல்லோர் மீதும் தேவையில்லாமல் எரிந்தெறிந்து விடுவீர்கள். கவனச்சிதறல் இருக்கும். தேவையற்ற விவாதங்களை தடுப்பது நல்லது. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்குங்கள்.
அடுத்தது சிம்மம். ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது பலம். அவரோடு தன லாபாதிபதி புதனும் இணைந்திருக்கிறார். அவரும் ராசியை பார்க்கிறார். 6இல் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. கலைஞர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வீடு கட்டுவது முதலிய வேலைகளில் கவனம் திரும்பும். யோக நிலையில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் எந்த பிரச்சனையும் பெரிய அளவில் பாதிப்பை செய்யாது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் சாதகமாகும். மேலதிகாரிகளிடம் நன்மதிப்பு கிடைக்கும். 7இல் சனியிருந்து ராசிநாதனோடு இணைந்திருப்பதால் ராசிநாதனை பலவீனப்படுத்துவார். அதனால் எதையும் நிதானமாகவே அணுக வேண்டும். அவசரப்படக்கூடாது. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் உருவாகலாம். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால் மனக்கவலை ஏற்படும். தந்தை உடல்நிலையில் கவனம் தேவை. அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் ஏற்படும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் அனுமனை வணங்குங்கள். அடுத்தது கன்னி. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்றிருப்பதால் மனோரீதியான சிரமங்கள் குறையும். மனம் சற்று தெளிவடையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மனத்தடைகள் விலகும். பணி இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடி கிடைக்க வாய்ப்புண்டு. தொழில் வளர்ச்சிக்கான மூலதனம், அதாவது வங்கி கடன்கள் முதலியவை சாதகமாக கிடைக்கும். நண்பர்கள் உதவுவார்கள். 12க்குரியவன், அதாவது சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது புதிய பலத்தை ஏற்படுத்தும். அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும். தந்தை மகன் உறவுகள் சீராகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் 3/8க்குரியவர். அதனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் உருவாகலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். வாங்கிய சொத்துக்கள் விற்கும்படி அழுத்தம் வரும். பிறருடைய பொறாமை உங்களுக்கு மன வருத்தம் தரும். புதன் 6இல் உள்ள நிலையில் எதையும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற சோம்பல் அதிகரிக்கும். பரிகாரம்: சனிக்கிழமை அனுமனை வழிபடுங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அயல்நாட்டு நிறுவனங்களால் வேலைவாய்ப்பு உண்டு. புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். மாணவ மாணவிகள் போட்டிகளில் எதிர்பார்த்த வெற்றிகள் பெறுவார்கள். கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும். குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் சுபகாரிய தடைகள் விலகும். எந்த செயலையும் உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் செய்வீர்கள். திருமணமான பெண்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்பட கிரக அமைப்புகளும் உண்டு. செவ்வாய் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே திடீரென்று கோபம் வந்துவிடும். 12இல் கேது இருப்பதால் சுபகாரியங்கள் ஏற்படும். ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் பிறரால் ஏமாற்றப்படுவீர்கள். மனக்குழப்பங்கள் ஏற்படும். பரிகாரம்: செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்கள். வாழ்க்கை வளமாகும். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அவரோடு 7-12க்குரிய சுக்கிரன் இணைந்திருக்கிறார். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பெண்களால் நன்மை ஏற்படும். புதிய வாகன யோகமும் வீடு கட்டு யோகமும் உண்டாகும். சகோதர வழியில் நன்மை கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் விலகும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. அரசாங்க காரியங்கள் பலிதமாகும். 11இல் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தருவார். ஒரு பக்கம் முன்னேற்றம் வருகின்ற போது இன்னொரு பக்கம் பின்னால் இழுப்பது போல் அர்த்தாஷ்டம சனி அவ்வப்பொழுது உங்களுக்கு மன ரீதியான தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. கூடா நட்பு உங்களுக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம். கவனமாக இருக்கவும். பிள்ளைகள் விஷயத்தில் மன வருத்தம் வரலாம். தொழில் விஸ்தரிப்புகள் இப்பொழுது பயன் தராது. சந்திராஷ்டமம் 18/2/2024 இரவு 9:41 முதல் 21/2/2024 காலை 7:30 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: சனிக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது தனுசு. ராசிநாதன் குரு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். சுக்கிரன் பலம் பெற்று 2ஆம் இடத்தில் சென்றிருக்கிறார். அவரோடு லாபாதிபதி செவ்வாயும் இணைந்திருக்கிறார். தொழில் வியாபாரம் செழிப்படையும். காரிய தடைகளை அகற்றுவார். தேக ஆரோக்கியத்தை அபிவிருத்தி செய்வார். 10இல் உள்ள கேது ஆன்மீக பயணங்களை தரும். கடன்கள் அடைபடும். பிள்ளைகள் வழியில் நன்மைகள் உண்டு. பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் அமையும். கௌரவம் அதிகரிக்கும்.
உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வையும் தரும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிகரிக்கும். சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். 4ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தாயாருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். எதை செய்தாலும் சற்று தயக்கமும் அச்சமும் ஏற்படும். சூழ்நிலையை கவனமாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டும். சந்திராஷ்டமம் 21/2/2024 காலை 7:31 முதல் 23/2/2024 இரவு 7:11 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு செல்லுங்கள். தினமும் லட்சுமி நாராயணரை வழிபடுங்கள். அடுத்தது மகரம். 4:11 செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்று சப்தம ராசியை பார்க்கிறார். அவரோடு பஞ்சமாதிபதி மற்றும் 10 சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். லாபாதிபதியான செவ்வாய் ராசிக்கு வரும் நேரம் நல்ல நேரமாகும். பணப்பிரச்சனை சீராகும். வளர்ச்சி அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பொருளாதாரத்தில் நிறைவேற்படும். புதிய தொழில் முயற்சி பலிக்கும். அலுவலக வாழ்வில் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சனி இருப்பது கூட நல்லதுதான். ராகு 3ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வெகுகாலம் வராமல் இருந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு குடும்ப சுமைகளை கூட்டுவார். சோம்பல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். உஷ்ண நோய்கள் தாக்கலாம். வீண் அலைச்சல் ஏற்படலாம். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். பரிகாரம்: சனிக்கிழமை அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆற்றலை தரும். அடுத்தது கும்பம். சுக்கிரன் பலமாக இருக்கின்றார். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் 23/2/2024 இரவு 7:12 முதல் 26/2/2024 காலை 7:55 வரை சந்திராஷ்டமம் உண்டு. அடுத்தது கும்பம். சுக்கிரன் பலமாக இருக்கின்றார். செவ்வாய் உங்கள் பொதுஜன தொடர்பை அதிகரிக்கும். தொழிலில் சீரான லாபம் கிடைக்கும். இடமாற்றங்கள் சிலருக்கு உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். குரு பகவான் உங்கள் லாபராசியை பார்ப்பதால் பெரிய பிரச்சனைகள் வராது. சற்று தாமதமானாலும் எண்ணங்கள் பூர்த்தியாகிவிடும். பெண்களால் நன்மை உண்டு. சுபவிரயங்கள் உண்டு. 12ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். சகோதர வழியில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். முன்கோபம் அதிகரிக்கும். பங்காளிகள் விரோதம் மற்றும் சொந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளால் பணம் விரயமாகும். அஷ்டமஸ்தானத்தில் கேது இருப்பதால் உடல் நலம் அவ்வப்பொழுது தொல்லைகள் தரும். சூரியன் சனியோடு இணைவதால் ஒருவித குழப்பமான சிந்தனையும் போராட்டமான சிந்தனையும் இருக்கும். படபடப்பு இருக்கும். பிறருக்காக ஜாமீன் போட வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். பரிகாரம்: அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். நன்மை கிடைக்கும். அடுத்தது மீனம். தன குடும்பாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைந்து உச்சம் பெற்று 5வது ராசியை பார்க்கிறார். சகோதரர்களால் நன்மை உண்டு. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சமூகத்தில் பொறுப்புகள் மற்றும் புகழ் கிடைக்கும். புதிய தொழில்களை துவங்க முயற்சி வெற்றி பெறும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் லாபகரமானதாக வரும். சிலருக்கு பணியிட மாற்றங்கள் உண்டு. கணவன் மனைவி உறவு பலப்படும். புதிய வாகன யோகம் உண்டாகும். அரசாங்க அனுகூலங்களும் உண்டு. ராசிக்குள் ராகு பகவான் இருப்பதால் அடிக்கடி உடல் நலன் சீர்கெடும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் திடீர் செலவுகள் உண்டாகும். சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதாலும் 7.5 சனி தொடர்வதாலும் எந்த செயலிலும் தயக்கமும் குழப்பமும் இருக்கும். தாமதமும் இருக்கும். நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் தேவை. மருத்துவ சிகிச்சைகளை எக்காரணத்தை முன்னிட்டு நிறுத்த வேண்டாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாகப்பிரதிஷ்டை செய்யும் இருக்கும் இடத்தில் விளக்கேற்றி வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.